சிபிஐ மீண்டும் எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் விஜய் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 7 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த கிடுக்குப்பிடி விசாரணை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நாளை விசாரணை இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது. இதனிடையே சிபிஐ கேள்விகளை விஜய் எப்படி எதிர்கொண்டார், அவரிடம் என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டன, அவருடைய பதில் எவ்வாறு இருந்தது என்று நிறைய எதிர்பார்ப்புகள் அது முன்னே இருக்கின்றன. இது ஒரு கியூரியாசிட்டி பில்ட் அரவுண்ட் இட் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் தொடர்ந்து சிபிஐ விசாரணை இன்று 7 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த நிலையில் விஜய் இந்த கேள்விகளை எப்படி எதிர்கொண்டார், அவரிடம் எத்தனை கேள்விகள், என்னென்ன மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன, கிடுக்குப்பிடி விசாரணை என்று சொல்கிறார்களே, இது நேரடி கேள்வி பதிலாக இருந்ததா, எப்படி அமைந்திருந்தது இந்த விசாரணை என்று நம் முன்னே நிறைய கேள்விகள் இருக்கத்தான் செய்கின்றன. சில கேள்விகளுக்கு விஜய் தரப்பிலிருந்து தயங்கி பதிலளித்ததாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து நமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் வெங்கடேசன். இந்த சிபிஐ என்னென்ன மாதிரியான கேள்விகளை முன்வைச்சாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. இது எல்லாமே வாய்மொழி கேள்விகளா இருந்ததா, இல்ல எஸ் ஆர் நோ டைப்ல இருந்துச்சுன்னு சில தகவல் வருது, இல்ல விரிவான எழுத்து கேள்வி பதிலா இருந்ததா, எப்படி இருந்தது இந்த விசாரணை? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலை பதிவு பண்ணுங்க. இந்த கேள்விகள் அனைத்தும் சில கேள்விகள் தொடக்கத்தில் வாய்மொழியாக இருந்தாலும் அனைத்தும் அவர் ஆம் இல்லை என்று சொல்லக்கூடிய கேள்விகள் சில முன்வைக்கப்பட்டன. இருப்பினும் இந்த கேள்விகள் என்பது முறையாக பதிவு செய்யப்பட்டுதான் அந்த கேள்விகள் என்பது கேட்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கரூர் பொதுக்கூட்டம் எப்போது திட்டமிடப்பட்டது, அதற்கு அரசு தரப்பில் எம்மாதிரியான விளக்கம் என்பது அளிக்கப்பட்டது, அதற்கு தாவேகா சார்பில் எவ்வாறு தொடக்கத்தில் எந்த இடம் கேட்கப்பட்டது, அதற்கான முன்னேற்பாடுகளாக என்னென்னலாம் செய்யப்பட்டன, அவர் கூட்டத்திற்கு வருவதற்கு ஏற்பட்ட தாமதத்துக்கான காரணம் என்ன, அது தொடர்பாக நிர்வாக தரப்பில் என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டன, அது குறித்த தகவல் அவருக்கு தெரிவிக்கப்பட்டனவா, பல்வேறு கேள்விகள் என்பது அவரிடம் கேட்கப்பட்டது. அவருக்கு தெரிந்த, குறிப்பாக அவர் சார்ந்த ஏற்கனவே அந்த கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஏற்கனவே இந்த விசாரணை என்பது அவர்களிடம் நடத்தப்பட்டு அவர்களிடம் அளித்த பதில்களையும் இன்று அதை வைத்துக் கொண்டு தாவேக தலைவர் அளிக்கும் பதிலை சரிபார்க்கும் ஒரு சூழல் என்பது சிபிஐ அதிகாரிகளுக்கு இன்று ஏற்பட்டு அதுதான் இன்று பெரும்பாலான கேள்விகளுக்கு ஏற்கனவே அளித்த பதில்களுடன் அந்த பதில்கள் இன்று இவர் விஜய் அளித்த பதில் ஒத்து போகிறதா, ஒரு மாதிரியாக இருக்கிறதா அல்லது மாறுபட்டு இருக்கிறதா என்ற ஒரு விசாரணையையும் தற்போது அவர்கள் உற்று நோக்கி அந்த பதில்களை ஆராய தொடங்கியுள்ளனர். அதில் சில கேள்விகளுக்கு அவர் நல்ல தெளிவாக எவ்வாறு அந்த கூட்டத்திற்கு வந்ததாகவும், மேலும் எவ்வாறு அந்த கூட்ட நெரிசலுக்கு பிறகு எவ்வாறு புறப்பட்டு சென்ற விஷயம் வரை அவர் நல்ல தெளிவாக சில பதில்கள் அளித்தாலும் இந்த கூட்ட ஏற்பாடு குறித்து சில கேள்விகள் அவர் சில தயக்கமாகவே சில தொழில்நுட்பம் சார்ந்த சில கேள்விகளை அவர் அளிக்கும் போது சில தற்போது தயக்கம் காட்டியதாகவே தகவல் என்பது வெளியாகியுள்ளது. இருப்பினும் இந்த கேள்விகள் முழுவதும் இந்த கரூர் அந்த பிரச்சார கூட்டம் சார்ந்து அந்த ஏற்பாடுகள் மற்றும் முன்னேற்பாடுகள், அதன் பிறகு ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் சார்ந்த அந்த விஷயங்கள் ஒட்டியே முழுவதும் இருந்ததாகவும், இந்த வினாக்கள் மீண்டும் பல்வேறு இந்த கேள்விகள் அனைத்தும் ஏற்கனவே கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட அந்த கரூர் டிஎஸ்பி உள்ளிட்டவரிடம் ஏற்கனவே எழுப்பப்பட்டு அந்த பதில்களை ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் பெற்று தயாராக வைத்துள்ளனர். இதனிடையே முன்னணி தலைவர்களிடமும் அந்த பதில்கள் என்பது பெறப்பட்டுள்ளன. இதில் மிக மையப்புள்ளியாக பார்க்கப்படும் போது இவருடைய இந்த கட்சியின் தலைவராக இவர் இருப்பதால் இவர் இன்னும் இந்த முதல் தகவல் அறிக்கையில் அவர் பெயர் இடம்பெறவில்லை. அவர் வெறும் விசாரணைக்காக அழைக்கப்படும் போது அவர் எம்மாதிரியான பதிலை அளிக்கிறார் என்பதைதான் அவர்கள் மிக தீவிரமாக இந்த சிபிஐ அதிகாரிகள் மிகவும் கவனத்துடன் அனைத்து பதில்களையும் அவர்கள் குறித்துக் கொண்டார்கள். பொங்கல் பண்டிகை தொடங்குவது என்பதால் இன்றைய விசாரணை 7 மணி நேர விசாரணை என்பது இன்று நிறைவு செய்து கொண்டு பொங்கல் பண்டிகை கழித்து வேறொரு நாள் அவருக்கு மீண்டும் முறையாக தேதி அளிக்கப்பட்டு அவரை மீண்டும் அழைத்து விசாரிக்கவே சிபிஐ திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மேலும் சில கேள்விகள் சிபிஐ என்பது ஒரே இன்று இந்த விசாரணை நடைபெறக்கூடிய அதே சூழலில் கரூரிலும் களத்திலும் அவர்கள் சிபிஐ அதிகாரிகள் காவல்துறையிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் அவர்கள் மாதந்தோறும் முன்னேற்ற அறிக்கை, விசாரணை குறித்த முன்னேற்ற அறிக்கையை
அந்த உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள அந்த கண்காணிப்பு குழுவிடம் அளிக்க வேண்டிய தேவை என்பது சிபிஐக்கு உள்ளதால் அவர்கள் இந்த விசாரணையை மிக தீவிரப்படுத்தியுள்ளனர். விரைவில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது குறைந்தபட்சம் ஒரு முதல்கட்ட அறிக்கை, இந்த விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை அவர்கள் அளித்தே ஆக வேண்டும். இத்தனை பேரிடம் நாங்கள் விசாரணை நடத்தினோம், இவ்வாறெல்லாம் விசாரணை என்பது இந்த கோணத்தில் சென்று கொண்டிருக்கிறது, எப்போது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், இந்த ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை அந்த பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா, இதில் வேறு ஏதேனும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை இணைக்க வேண்டுமா அல்லது நீக்க வேண்டுமா உள்ளிட்ட விவகாரங்களை சிபிஐ அதனுடைய சட்ட வல்லுநர்களிடம் மிக தீவிரமாக ஆலோசித்த பிறகு அந்த குற்றப்பத்திரிகையை விரைவில் தாக்கல் செய்யவும் திட்டமிட்டுள்ளது. எனவே இந்த விசாரணை என்பது தீவிரமடைந்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு என்பது மிக முக்கியமான வழக்காக சிபிஐ அதிகாரிகள் பார்த்து இந்த வழக்கிற்கு விரைவாக தீர்வு காணவும் அது தொடர்பான புலன் விசாரணையை துரிதப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளனர். பொங்கல் பள்ளியை கழித்து இந்த புலன் விசாரணை என்பது மீண்டும் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெங்கடேசன், இப்போ விசாரணை இன்று நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்று இரவே அவர் சென்னைக்கு புறப்படுவதற்கு சம்பந்தமா ஏதாவது தகவல் இருக்கா, இல்ல நாளை தான் புறப்பட இருக்கிறாரா? அவர் தங்கியுள்ள ஓட்டலில் இந்த ஜனநாயகன் படம் ஏற்கனவே அதனுடைய தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனு நாளைய விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான சட்ட வல்லுநர்களுடனும் இன்று நடந்த இந்த புலன் விசாரணை குறித்த சில கேள்விகள், சில பதில்களுடன் சட்ட வல்லுநர்கள் அவர் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளார். அவர் தங்கியுள்ள நட்சத்திர ஹோட்டலில் சட்ட வல்லுநர்கள் சென்று அவர்களுடன் ஆலோசனை நடத்திவிட்டு இன்று இரவே அவர் புறப்பட திட்டமிட்டிருந்தாலும் வானிலை காரணமாக அதையும் அவர்கள் கருத்தில் கொண்டு இன்று இரவே புறப்படுவதா அல்லது நாளை காலை புறப்படுவதா என்பதை அவர்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. அது தனி விமானம் என்பதால் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் புறப்பட்டு செல்லலாம். அதற்கான சில முன்னறிவிப்பை மட்டுமே அவர்கள் விமான துறைக்கு அவர்கள் அளிக்க வேண்டும். அதன் பிறகே அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள். அவர்கள் இன்று வந்த வேலை என்பது பாதி கடல் தாண்டியதுக்காக இன்று விசாரணை என்பது மீதி கடல் அப்படியே உள்ளதால் அது சார்ந்த கேள்விகளுக்கு எப்படியெல்லாம் பதிலளிக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் ஜனநாயகன் படம் வெளியீடு என்பது மிக பெரிய சிக்கலாக மாறியுள்ளதால் அது குறித்த சட்ட ஆலோசனையும் அவர் இந்த சார்ந்த தயாரிப்பு நிறுவனம் சார்ந்த அந்த சட்ட வல்லுநர்கள் இன்று ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட். வெங்கடேசன், இப்போ இவர் டெல்லிக்கு வராருன்னொடனே நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தது தாவேக்காவினரும் அங்கே வந்து குழுமிடுவாங்க, கூட்டம் கூடிடுமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு டெல்லியில் என்ன நடந்தது? தாவேக்காவினர் யாரேனும் அங்கே வந்திருந்தார்களா? அங்கே அலுவலகம் முன்பு யாரேனும் கூடியிருந்தார்களா? வழக்கமாக டெல்லி சிபிஐ அலுவலகம் அமைந்துள்ள இடம் என்பது மிக மிக முக்கியமான அலுவலகங்கள், குறிப்பாக சிஜிஓ காம்ப்ளெக்ஸ் எனக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசஸ் காம்ப்ளெக்ஸ். இதில்தான் மத்திய அரசின் துணை ராணுவ படையின் அனைத்து அலுவலகங்களும் பல்வேறு முக்கிய அமைச்சகங்களின் அலுவலகங்களும் இந்த லோதி சாலையில் தான் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் பாமர மக்கள் குறிப்பாக அங்கு அமைந்துள்ள கடைகளுக்கு முன்னர் 5 நிமிடங்களுக்கு முன் கூடினாலே அங்கிருக்கிற காவலர்கள் நீங்கள் யார் என்று நிச்சயமாக விசாரித்து அவர்களை அங்கிருந்து விரட்டவே செய்வார்கள். சில தாவேக்கா கட்சியினர் கொடியுடன் வந்து காலையில் முழக்கமிட்டனர். இவ்வாறு சில நேரங்களில் அவ்வாறு முழக்கமிடுவது விசாரிக்கப்படும் நபருக்கு அது மிகப்பெரிய சிக்கலாக ஏற்படுத்தும் என்பது ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் அது சுட்டிக்காட்டப்படும். எனவே இது குறித்து அவர்கள் எச்சரிக்கையுடனே ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சிலர் வந்தாலும் ஆங்காங்கே குழுமி எப்படியாவது அவர்களுடைய தலைவரை பார்த்துவிட வேண்டும், அவர் வெளியே வரும்போது ஒரு வீடியோ எடுத்துவிட வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு டெல்லியை சார்ந்த தாவேக்காவினர் வந்திருந்தாலும் பெரிய அளவில் அந்த கூட்டம் என்பது எதிர்பார்த்த அளவிற்கு கூட்டம் என்பது இல்லை. இன்னும் கடுமையான கெடுபிடி அந்த ஒட்டுமொத்த சாலையும், குறிப்பாக அந்த லோதி ரோடு அமைந்துள்ள அந்த சிபிஐ அலுவலகம் அமைந்துள்ள ஒருபுற சாலை என்பது சாலை தடுப்புகளால் முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது. எனவே சிபிஐ அலுவலகத்தில் எதிரில் உள்ள சாலையில் மட்டுமே பொதுமக்களும் வாகனங்களும் செல்ல அனுமதிக்கப்பட்டன. ரைட். நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.